ஹலோ வெல்கம் பேக் டு எம்ஐ பிளாக். குட் மார்னிங் எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ எங்கே போக போகிறோம்டா, கஞ்சி குடிக்க போக போகிறோம். பானகமுவ அந்த கிராம வைபை உங்களுக்கு காட்ட போக போகிறோம். இப்போ வந்து கீழே மசூத் நாங்கள் போயிட்டாங்க. கஞ்சி குடிக்கிற போர்டு உண்டு கொலக்கந்த தெரியும். வெள்ளக்காட்டிலும் கொலக்கந்தைன்னு குடித்தா ஃபுல் நாளுமே தெம்பா ஈக்கியலும்னு சொல்லுவாங்க. ஸோ கீழே போய்த்து கொலக்கந்தையை குடிப்போம். இப்போ நான் ரூமில் தான் ஈக்கிறேன். கொலகந்த குடிச்சை போகிற உங்களுக்கு சன் ரைஸையும் காட்டுறேன். ஓகே, அவசரமாக கீழே போம் வாங்க. என்னென்ன கஞ்சி விடிய கோலக்கஞ்சி அந்திக்கு சவு கஞ்சி அந்திக்கு காலையில வந்தோடனே யாரும் 5:45 5:45 எல்லாம் திறந்துடு. அந்திக்கு 2 மணி அந்த கொலை கஞ்சன போல எல்லாம் அந்த சத்தான உணவு தானே. போகுது எங்களுக்கு ஒரு கஞ்சான போடும். விளையாட ஆறற கிளைமேட்டை பாருங்க. அதோட சேர்ந்து சுட்ட சுட்ட ஒரு கொலைக்கேந்த பட போகல வேற லெவல் தாங்க. வேற லெவல் கருப்பாட்டி கடியான கடிச்சு ரெண்டு கலர்ல ரெண்டும் அது இனிப்பு இது வரும் ரெண்டும் கொண்டு கேஸ் நான் ஓட பண்ணினா லேவரியா 2 வகையில உரப்பு இனிப்பு அதுக்கப்புறம் வந்து சுருட்டாகும். சுருட்டாப்பா ட்ரை பண்ணுவோம். தேங்காய் பூலாம் வந்து சீனியெல்லாம் போட்டு தேங்காய் சீனி போட்டு செய்வாங்க பானி மாதிரி. வந்து நல்லா இருக்குது. இது வந்து பேன் கேக்னு சொல்லுவாங்க அதை வீட்டில். அடுத்ததாக லேவரியா ட்ரை பண்ணோம். இது வந்து உரப்பு லேவரியா. இந்த மஞ்சள் கலர் பொல் சாம்பல் போட்டுக்கிறாங்க. இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட் தான். சம்பளம் மஞ்சள் எடுத்து செய்வாங்க. அதுக்கப்புறம் இனிப்புலேயே வர இனிப்பு காய்ஸ் கஞ்சி லேவரியாலாம் குடிச்சு திண்டாச்சு. இங்கே வந்து மாறினாங்க காய்ஸ். கஞ்சி வந்து 100 ரூபா தான். இப்போ லேவரியா வந்து 20 ரூபா போனாலும் வந்து 500 ரூபா நீட்டேன். 1 80 அந்த கேப்ளிக்குமெண்டு பார்த்தா அந்த எல்லாத்துக்கும் சேர்த்து 80 ரூபா பாருங்க. ஆயிட்டாங்க காய்ஸ். இங்கே எல்லாம் 20 30 தான். அந்த நான் திண்ட லேவரியா ஆகிக்கட்டும் பேன் கேக் ஆகிக்கட்டும். கஞ்சியும் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு, சூப்பரியாக இருந்துச்சு. நான் வந்து காட்டுறேன். சூரியன் உதிக்கிறத வந்து வீடியோ எடுக்க போகிறேன். நேற்று குளிக்க போனேன் கிணறு. ஆனே மறுவ போவோம். அன்னைக்கு மார்னிங் வியூ எப்படி கண்டு நான் ஈவினிங்கில் தான் போனேன். கொஞ்சம் இருட்டாகி தானே போனேன். மார்னிங்கில் எப்படி எனக்கு காட்டுறேன். எனக்கு வந்து இதால தான் போகணும், இந்த ரோட்டால தான் போவோம். நேற்று வர போல காய்ஸ் இந்த இதுக்கு தான் இந்த ஓடை வேற லெவல்ல ஃபுல்லா தண்ணி பேத்து கொண்டு இருந்துச்சு. இப்போ வந்து இவ்வளவு கொஞ்சமா தான் போகுது. நேற்று ஃபாஸ்டா பேத்து கொண்டு இருந்துச்சு. போவோம். விளங்குதா காய்ஸ், விளங்குதா எப்படி எப்படி
பச்சை பசேரண்டிக்குது அண்ட் சூரியனும் பட போகல ஒரு வேற லெவல் வைப் ஒன்று தானே அவன் காட்டுறேன். வாவ் காசு இந்த ஓட தானே எவ்வளவு ஃபாஸ்டா போச்சு நான் காட்டிக்குவேன். ஃபுல்லா நிறைஞ்சு பேத்துக்கணும் காசு பாருங்க. நியூசிலாந்து மாதிரி காசு காசு இந்த ஆகிக்குது காசு இவ்வளவு பெருசா இருந்துச்சா. நைட் வர போல அவ்வளவு பெருசா விளங்கல்ல காசு. பாத்தீங்கன்னா 1989ஆம் ஆண்டு கெட்டப்பட்டிக்குது. பாருங்க கிணறு எப்படி இந்த இதுலதான் நேத்து நாங்க குளிச்சோம். ஆனா நேத்து வர போல இப்படி ஈகல்ல அந்த என்ன நேத்து இருட்டா தான் யாருக்கு சரியா விளங்கல்ல. நல்லா தான் இங்க வந்து ஒரு விசேஷம் வந்துருக்குது. நான் வந்து நேற்று கிளைமேட் குளிக்க வந்த கிளைமேட் வந்து கொஞ்சம் கூலா இருந்துச்சு. கூலா இருக்க போல இந்த இதுதான் இந்த கிணத்துல வந்து தண்ணி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நல்லா கதை. நான் வந்து கொழும்புல இருந்து வந்தேன் அவனை கம்மியா சுத்தி பாக்கிறதுக்கு. நான் வந்து கொழும்புல பாதுக்க காய்ஸ் கொஞ்சம் லேட் ஆயிட்டேன் காய்ஸ். 7:30 மட்டும் ஆயிட்டு. நான் இன்னைக்கு வந்தீங்கணும் ஒரு 6:15 சூரியன் உதிக்கிற கேப்ல வந்தீங்கணும். பார்த்து அந்த மலைகளுக்கு இடையில சூரியன் வந்தீங்க வேற லெவல்ல அவனுக்கு ஒரு வீடியோ தரைஞ்சி மிஸ் பண்ணேன் காய்ஸ். நான் வெள்ளக்காட்டுல அந்த கஞ்சி குடிய தானே போனேன், மிஸ் பண்ணிட்டேன். ஆனா வந்து இந்த வயல் வைப் வந்து நல்லா ஆகி காய்ஸ். காய்ஸ் உண்மையா இந்த உலகத்துல வாழறதுக்கு இந்த கிராமிய வைப், இந்த கிராமியம் சார்ந்த இடங்கள் தான் காய்ஸ் நல்ல தகுதியான இடம். ஏன்னா அங்கதான் எந்தவித பிரச்சனையும் இல்லாம இயற்கையோட சேர்ந்த ஆளுக்கு ஈஸியா வாழக்கூடிய மாதிரியும். கொழும்புல தெரியும் இவ்வளவு ரஷ், அதோட வந்து வாழ்றது சரியான கஷ்டம். ஆனா அந்த வகையில நான் வந்து ரொம்ப லக் காய்ஸ். கொழும்புல இருந்தாலும் ஒரு பாதுக்க வந்து ஓகேவா தான் இருக்கும். அதுல அவ்வளவு ரஷ் இல்ல, வயல் எல்லாம் மீகும். இதே மாதிரி சின்ன ஒரு வைப் வண்டி. ஆனா இந்த அளவுக்கு அடிக்கல. இதே மாதிரி ஒரு 100ல் ஒரு 2 வீதம் சரி அடிக்கலும் பாதுக்கல. பாருங்க எப்படி வயல் வெளியே கொண்டிக்கிறாங்க, விலங்குதாய்க்கும் நெல் போட வந்துக்கிறாங்க. பாருங்க வைப. வாவ் இந்த தந்தை இனி வந்து குட்டி நியூசிலாந்து வாக்கல இது நியூசிலாந்து ஃபீல் ஒன்று வருது. இந்த பச்சை பசையரண்டிக்க போகல தண்ணி அடிபட்டு போகுது நடுவால. காய்ஸ் நான் ஈக்குவலி இந்த காய்ச்சி கொண்டிருக்கிறேன் தானே ஒரு டிஃப்ரெண்டான வைப் காய்ஸ். டிஃப்ரெண்டான என்ன சொல்றேன், எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் ஆகி இன்னைக்கு. சும்மா நாங்க ரஷ்ல சப்தத்தோட கேட்டு இன்னைக்கு நோய்ஸ் ரிடியூஸ் பண்ண கேப்கட்ல நாங்க எடிட் பண்ண போகல நோய்ஸ் ஆகிக்கும் தானே. அந்த நோய்ஸை ரிடியூஸ் பண்ண எப்படி இருக்கும், தப் சைலண்ட் ஆகும். அந்த சைலண்டோட தான் இங்கே கொழும்புல இந்த சைலண்ட் அடிக்கலா எப்படிக்கும் நோய்ஸியா தான் இருக்கும். எங்களோட வீட்டுக்கிட்ட எடுத்தாலும் சரியான நோய்ஸி காய்ஸ். இந்த இன்னைக்கு ஒரு ஃபேக்டரி வண்டிக்கு அந்த ஃபேக்டரியோட நோய்ஸி சரியான நோய்ஸி. இங்க வந்து அப்படி ஒன்று இல்லை. இங்க வந்து இயற்கையை என்ஜாய் பண்ணலுமான ஒரு நல்ல இடம் தான் குருநாகல டிஸ்ட்ரிக்ட். சரியான பேசி அதை கவர் பண்ணதுக்கு காய்ஸ் ஒரு நாள் 2 நாள் பத்தாது, ஒரு மாசம் இருந்தாலும் பத்தாது, அவ்வளவு நேரம் கிடைக்குது. இன்னைக்கு வந்து தொடர்ந்து முன்னுக்கு வரக்கூடிய விளாக்ல வேற மாதிரி வீடியோஸ் வந்து கொண்டிருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா நான் காலையில வந்து கொலைக்காந்தி வந்து குடிச்சேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோல நிறைய விஷயங்கள் பார்த்தேன். எப்படி குருநாகல பானகமும் மார்னிங் வைப் எப்படி இருந்து பார்த்தேன். நான் வெள்ளக்காலம் ஒரு இதோட குடிச்சேன், வேற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இந்த இடம் இந்த கிராமிய வைப் வந்து சுபிரி சான்ஸே இல்லை. நீங்களும் வந்து இதே மாதிரி வீடியோஸ் பாருங்க, இதே மாதிரி இடத்துக்கு போங்க. நீங்க டவுன்ல வாழ்றதா இருந்தா ஒரு முறை சார் இதே மாதிரி வைப் ஒன்று எடுங்க. உங்களோட ஊருக்கு சரி இல்லாட்டி உங்களோட கிராம சைட் ஃப்ரெண்ட்ஸ் தான் சரி இருந்தா அவங்களோட சேர்ந்து செட் ஆகுங்க. இதே மாதிரி ஒரு கிராமத்துக்கு வாங்க, வேற லெவல் என்ஜாய் பண்ணுங்க. சுப்ரி வைப் ஒரு ரிலாக்ஸ் ஆகிடும். நாங்க அவ்வளவு நாள் வேலை செஞ்சு இப்ப இப்படி ஒரு இடத்துக்கு வந்து ஒரு கொஞ்ச நாளுக்கு ரிலாக்ஸ் ஆகிக்கிறேன் காய்ஸ். வரம். ஓகே, வீடியோ கொஞ்சம் பெருசாகிட்டு தொடர்ந்து நிறைய எபிசோட் வரும். குருநாகல சீரிஸு கீழால இப்புறம் மசூத் நாடோட சேர்ந்து வேற மாதிரி என்ஜாய் பண்ணிக்கிறேன், வேற மாதிரி பொட்டலுக்கும் போய்க்கிறேன். நேற்று போகடைகள் இன்றைக்கு ஃபுல்லாக கவர் பண்ணோம். ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கரெக்டாக லைக் ஒன்று தட்டிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.